ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி பொங்கல். எல்லாரும் நல்லா பொங்கல செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. என்ன வாய்ஸ் குடுக்குறேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா டைம் இல்ல. கடைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால, நான் வீடியோ எடுக்க முடியல. அதனால வீடியோ எடுத்து வாய்ஸ் குடுத்துக்கலான்ட்டு வாய்ஸ் குடுத்தேன். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் அம்மாவும் நானும் போகிக்கு பானை வாங்க போயிட்டுருந்தோம். வீடு மாறுனதுனால பானை வந்து 2 பானை வாங்குவோம் எப்பவுமே. இப்போ வந்து எல்லா காயும் போட்டு வைப்பாங்கல்ல, அந்த பிள்ளையாராண்ட வச்சுட்டு நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு தெரியல. என்ன பண்ணுவாங்க, பிள்ளையாராண்ட முன்னாடி நாள் போகிக்கு முன்னாடி நாள் வந்து பானை வாங்கிட்டு போயிடுறாங்களா, தை 1ஆம் தேதி அதாவது தைப்பொங்கல் அன்னைக்கு பிள்ளையார் சாணியில பிள்ளையார் புடிச்சு, மண்ணுல வந்து பிள்ளையார் மேடை மாரி போடுவாங்க. அது நான் உங்களுக்கு தைப்பொங்கல் வீடியோ பேக் டூ நான் இது பார்ட் 2வா அப்லோட் பண்றேன் கண்டிப்பா. இது வந்து அந்த மேடையில வந்து எல்லா காய், வெங்காயம், தக்காளி, பூசணிக்காய், வாழைக்காய், வள்ளிக்கிழங்கு அந்த மாரி அவரைக்காய், வெண்டைக்காய் என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் ஒண்ணு வச்சு பிள்ளையாருக்கு படைச்சிருவாங்க காலையிலேயே. படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காய போட்டு குழம்பு வைப்பாங்க. அதுக்காக தான் இந்த சட்டி. அந்த சட்டிக்கு இன்னொரு சட்டி என்ன எதுக்காகன்னா, பொங்கல் வச்சு அந்த காய வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு. இது குழம்பு சட்டி ஒண்ணு, பொங்கல் சட்டி ஒண்ணு. அது வாங்குறதுக்காக தான் நாங்க சந்தைக்கு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு துணி வச்சு படைப்பாங்க. ட்ரெஸ்ஸு இறந்தவங்களுக்காக. அது வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. வாய்ஸ்ல உங்களுக்கு பேசிட்டுருக்கேன். போகி அன்னைக்கு வந்து பொங்கல் சந்தைன்னு ஒண்ணு போடுவாங்க. எப்படின்னா போகி சந்தைன்னு சொல்லுவாங்க. அது வந்து போகிக்கு மட்டும் காயெல்லாம் நெறைய விப்பாங்க. பானை, அடுப்பு, சட்டி அந்த மாரிலாம் விப்பாங்க. கல் சட்டி அந்த மாரி விப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எப்பவுமே எங்க வீட்ல எப்படி கும்பிடுவாங்கன்னா, இந்த மாரி 3 கல்லு வச்சு அம்மச்சார் அம்மனோ ஏதோ ஒண்ணு சொன்னாங்க அம்மா. அது அப்புறம் இன்னும் ஏதோ ஒண்ணு குலதெய்வம் அப்படி ஏதோ 3 சாமிக்காம். அதனால 3 கல்லு வச்சு, குங்குமஞ்சா வச்சு வீட்டுக்கு வெளிய பின்னாடி இல்ல வெளிய கும்பிடுவோம். கோலம் போட்டு அங்க சாமி வச்சு பொங்கல் வந்து வெளிய அடுப்புல செஞ்சேன் அப்படிதான். நாங்க இப்போ வந்து மாடியில இருக்கிறதுனால கேஸ்லயே எல்லாத்தையுமே செஞ்சுட்டு மாடியிலேயே குட்டியா கோலம் போட்டுட்டு கும்புறதுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். விளக்குக்குலாம் குங்குமஞ்சா வச்சுட்டு காலையிலேயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். கடைக்கு போயிட்டு வந்து சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஈவினிங்ல தான் போகிக்கு படைப்பாங்க. அதனால நாங்க படைக்கிறதுக்கு நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த வீட்ல இருக்கிறதுனால இப்படி, இல்லன்னா வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து கோயில்ல ஏதாச்சும் பக்கத்துல இருக்கிற கோயில்ல போயிட்டு குளத்தங்கரையில மேல நாங்க குளத்தங்கரையில இருக்கிறதுனால இங்க ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில்ல போயிட்டு பொங்கல் வச்சு, அங்கேயே சாமிக்கு படைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. பெரியம்மாலாம் இருக்கும்போது இப்ப இல்ல அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இருக்கும்போது 2 பேரும் ஒண்ணா வச்சுட்டு, ஒரே சாமியா வச்சு 2 பேரும் ஒண்ணா கும்பிட்டுருவோம். அந்த மாரி நைட்ல இது வந்து எப்படின்னா 2 பொங்கலா நாங்க செய்வோம். ஒரு சிலவங்க வந்து 1 பொங்கல் மட்டும் தான் பொங்குறாங்க. பொங்கல்னா உப்பு போட்டு மட்டும் பொங்குவாங்கல்ல, அந்த மாரி 2 பொங்கலா பொங்கி 2மே எடுத்துட்டு வந்து வச்சு, பூசணி இலையில வைக்கிறாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் கேட்கிறேன். ஏன்னா நான் அம்மாட்ட கேட்டேன்னா, சின்ன வயசுலேருந்தே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு ஒரே டயலாக் தான். "எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அத தான் நான் செய்றேன். ஏன், எதுக்குன்ற கேள்விலாம் வரக்கூடாது" அப்டின்னுவாங்க. அதனால நான் அத வந்து கேட்கவே மாட்டேன். சின்ன வயசுல கொஸ்டின் கேட்கறதுக்கு பயந்துக்கினே. 2 பொங்கல் வச்சு எடுத்துட்டு போய் பூசணி இலையில வச்சு, அது மேல வந்து வெல்லம் லைட்டா வைப்பாங்க. அவ்வளோதான். இந்த மாரி வெல்லம் பொங்கல் பொங்க மாட்டாங்க. உப்பு பொங்கல் பொங்கி அது மேல வெல்லம் வைப்பாங்க. ஓ அது வீட்ல வந்து வெளிய இது படைச்சிடுறாங்களா, வீட்டு உள்ள நடு வீட்ல என்ன செய்வாங்கன்னா, கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. சாப்பாடு செஞ்சு கருவாட்டு குழம்பு, முட்டை அந்த மாரி வைக்கிறவங்க வைப்பாங்க. நாங்க என்ன பண்ணோம், காரக்குழம்பு வச்சுட்டோம். நான்வெஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வெளிய வந்து பொங்கல் படைச்சுட்டு, உள்ள போய் காரக்குழம்பு படைச்சு அப்படி செய்வாங்க. மாவிளக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். மா மறாவது நாள் தைப்பொங்கல் அன்னைக்கு தான் சூரியனுக்கு படைப்பாங்க. பிள்ளையார் போடுவாங்க. அந்த மாரி பண்ணுவாங்க. இங்க படைச்சு முடிச்சுட்டு நம்ம உள்ள போய் படைக்கணும். அந்த மாரி படைக்கிறாங்க. இது ஏன் பூசணி இலையில வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கணும். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. நாங்க படைச்சுட்டு, அப்புறம் உள்ள போயிட்டு படைச்சோம். ஆல்ரெடி மதியானம் கடைக்கு போனதுனால மதியானம் சாப்பிடவே இல்லையா, செம்ம பசி வேற. சீக்கிரமா படைக்கணும். டைம் ஆயிடுச்சு வேற அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா படைச்சுட்டு, உள்ள போய் படைச்சுட்டு, போகிய செலிப்ரேட் பண்ணியாச்சு. காலையில நாங்க வந்து போகிலாம் கொளுத்தவே இல்ல. ஏன்னா மாடியில இருக்கிறதுனால போகி கொளுத்த
கொளுத்தல. அந்த வீடா இருந்தா நல்லா ரொம்ப நேரம் கொளுத்தியிருப்போம். இப்படிதான் எனக்கு போகி போச்சு. நீங்க எப்படி போகி செலிப்ரேட் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி போகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டா நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், அந்த வெல்லம் வச்சா எனக்கு தழுவு சாதத்த விட அந்த வெல்லம் போட்ட தழுவு சாதத்த விட எனக்கு இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் எடுத்து வச்சு நானே அந்த வெல்லத்தோட பெசஞ்சு நான் சாப்பிடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சுந்தரமா ஜெயந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக் டூ பின்னாடியே வந்து தைப்பொங்கலோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ண போறேன். வெயிட் பண்ணிட்டே இருங்க. மறக்காம இந்த வீடியோ புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. புடிக்கலன்னா என்ன புடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தரலன்னு கோச்சுக்காதீங்க. ஏன்னா தர முடியாது. வீட்டுக்கு வாங்க. எல்லாரும் பொங்கல ஹேப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. திருப்பி ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி பொங்கல். மறக்காம சுந்தரமா ஜெயந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். பாய்.